வணக்கம் நேர்களே, இன்னைக்கு முக்கியமான செய்திகள் என்னங்கிறத ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆஸ் யூஷுவல் ட்ரம்ப் தான். ஏன்னா இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி ட்ரம்ப் அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியா பேஜில் முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. ட்ரம்ப் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க ரொம்ப வருத்தத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே அமைதியாக இருப்போம். அதுக்கு மேலேயும் வருத்தத்துக்கு போயிட்டா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ட்ரம்ப் வந்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட் எனக்கு கூடுதல் பவர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ட்ரூத் சோஷியல் மீடியா பேஜில் அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். போன வாரம் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண அந்த டாரிஃப் எதுவுமே செல்லாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. தீர்ப்பை கொடுத்த உடனேயும் திடீர்னு அவர் நான் வேர்ல்டு வைடு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டாரிஃப் போட போகிறேன், 10% டாரிஃப் அப்படின்னு சொல்லி முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் என்ன யோசிச்சாரோ என்னமோ திடீர்னு இல்லை 10 கிடையாது, எல்லாருக்கும் வேர்ல்டு வைடு இனிமேல் 15% டாரிஃப், அதை ஆஸ் அ யூஎஸ் பிரசிடென்ட் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த 10%ங்கிறத 15%ஆக கொஞ்ச நேரத்திலேயே அதை அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டாரு. இதை நான் ஆல்ரெடி டாரிஃப்னு ஒரு விஷயம் சொன்னேன், அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு வேற ஒரு பவர் இருக்குது. செக்ஷன் 122 ஆஃப் 1947 ட்ரேட் ஆக்டின் கீழே ஒரு பிரசிடென்ட் நேஷனல் எமர்ஜென்சியை கருத்தில் கொண்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த 15% டாரிஃபை அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு டக் என்னன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான வேலிடிட்டி அப்படிங்கிறது 150 days தான். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான அப்ரூவலை நீங்கள் காங்கிரஸில் சொல்லி அங்கே இருக்கக்கூடியவங்க அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ இப்படியெல்லாம் நடந்ததுனால ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் போட்ட டாரிஃப் எல்லாம் செல்லாதுன்னு சொல்லி எனக்கு அதிகமாக ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டை கண்ணா பின்னான்னு திட்டியிருக்காரு. ரிடிகுலஸ், டம்ப், இன்டர்நேஷனலி டிவிசிவ் ரூலிங் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டியிருக்காரு. ஒரு சுப்ரீம் கோர்ட்டை ரிடிகுலஸ், டம்ப் அப்படின்னு சொல்றதெல்லாம் உச்சகட்டம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். கோர்ட் நான் லைசன்ஸ் ஃபீ, அதாவது அந்த டாரிஃபை இம்போஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாரிஃப் அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் லைசன்ஸ் மட்டும், அதாவது ஃபீஸ் மட்டும், டாரிஃப் ஃபீஸ் மட்டும் நான் போடல, இன்னும் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். அந்த சுப்ரீம் கோர்ட் டாரிஃப் டூல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் ஃபீயை மட்டும்தான் இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த டாரிஃப் டூல்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களையும் நான் செய்யலாம் அப்படிங்கிறத கோர்ட் ஒத்துக்குச்சு அப்படிங்கிறத ட்ரம்ப் எடுத்து காமிச்சிருக்காரு. ஸோ அதுல ஒரு லீகல் சர்டனிட்டி இருக்கு. ஃபாரின் கண்ட்ரிஸ் மீது ட்ரேட் ப்ரெஷரை அதிகப்படுத்துறதுக்கு வேற நிறைய சட்ட வழிகள் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன் பார் அப்படின்ற லெவலுக்கு இப்போ கோதால அவர் கம்ப்ளீட்டா இறங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டே இன்கம்பீட்டண்டாக இருக்குது, அவங்களுக்கு அதான தகுதியே இல்லை, தே ஆர் இன்கம்பீட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தப்பான ஆட்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் வேலை செய்யுதுன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதை மட்டும் இல்லாமல் அவர் ஏன் தப்பான ஆட்களுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, சைனா மாதிரியான நாடுகளுக்கு சாதகமாக பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்புக்கு அது சம்பந்தமான தீர்ப்பை கொடுப்பாங்க. அதில் அமெரிக்காவில் ஒருத்தங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை அமெரிக்க சிட்டிசன் அப்படின்ற ஒரு விஷயம் செல்லாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார்ல, அதுவும் செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சைனா மாதிரியான மற்ற நாடுகளுக்கு தான் சாதகமாக போய் சேரும் அப்படின்றதுனால தப்பான ஆட்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் வேலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இது ஒரு நாட்டுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட், அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது உலக அளவில் ஒரு டாரிஃப் போட்டிருக்கிறதுனால உலகமே ஒரு அன்சர்டனிட்டி நோக்கி, இப்ப என்ன டாரிஃப் இருக்கா இல்லையா, உங்களுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணட்டுமா வேண்டாமா, இல்லை நான் உங்ககிட்ட இருந்து இம்போர்ட் பண்றதையாவது என்ன பண்ணணுங்கிறத தெளிவா நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்லாம் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸோட செஞ்சிருந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறத இப்போதைக்கு நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம், முதல்ல நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க, அப்புறம் நம்ம என்னன்னு பேசிக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டே இந்த டாரிஃப் செல்லாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ யார் திருப்பியும் டாரிஃப் 10% 15%ன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற லெவலுக்கு ட்ரம்ப்பை யூரோப்பியன் யூனியன் டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா நம்மளுடைய இந்த இன்ட்ரிம் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக இருந்த இந்த யூஎஸ் ட்ரிப்பை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க ஐயா, இப்போ வேண்டாம், நாங்கள் வரோம், மறுபடியும் வரோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம்ன்ற மாதிரி போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூருடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இப்படி திடீர்னு மாற்றி 10%, 15%, 25%, 50% மாற்றி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்குது, எங்களால் ஒரு சர்டைனான சிச்சுவேஷனில் வேலையே செய்ய முடியல, பயங்கர அன்சர்டைனான ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களால் ஒரு ப்ரொடக்ஷனை என்ன ப்ரைஸுங்கிறதே எங்களால் டிசைடே பண்ண முடியாத சிச்சுவேஷனில் இருக்கிறதுனால இங்கே கீவேர்டு அப்படிங்கிறது அன்சர்டனிட்டி தான். அதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள்,
அப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள்லாம் ஓகே லெட்ஸ் பி குவைட், வெயிட் அண்ட் வாட்ச் என்ற சிச்சுவேஷனுக்கு அவங்க கம்ப்ளீட்டாக போயிட்டாங்க. ஸோ இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வரிகள், அதாவது 10% 15% ஃபைனலைஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, இது வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சர்வதேச நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு கணக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 20-17% டாரிஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சைனா மீது இருந்த ஆவரேஜ் டாரிஃப் அப்படிங்கிறது ஆவரேஜா 32% 24% குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதனால அதாவது ட்ரம்ப் இப்ப எடுத்திருக்கக்கூடிய முடிவுனால சைனாக்கு ஒரு மிகப்பெரிய டெம்பரரி ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சர்வதேச நிதி நிறுவனங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றது ஒரு பக்கம், ட்ரேட் டீல்ஸ் கொலாப்ஸ் ஆனது ஒரு பக்கம், ட்ரம்ப் சொல்றது ஒரு பக்கம், அங்க இருக்கக்கூடிய நீதித்துறை சொல்லக்கூடியது ஒரு பக்கமா இருக்கக்கூடிய நிலையில உலக நாடுகள்ல இது ஒரு மிகப்பெரிய அன்சர்டனிட்டியை ஏற்படுத்தி இருக்கு. உண்மையிலேயே இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, எந்திரன் படத்துல வர்ற சிட்டி 2.0 தான். ரெட் சிப் வந்து சும்மா இருந்த ட்ரம்ப்பை சொரிஞ்சு விட்டு உள்ள ஒரு ரெட் சிப் வச்சு விட்டுருக்கோம். இப்ப அந்த ட்ரம்ப் சிட்டி 2.0 என்ன செய்வார் அப்படிங்கிறத உண்மையிலேயே ஒட்டுமொத்த உலக நாடுகளும் உத்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாருன்னா டப்புன்னு ஸ்டாக் மார்க்கெட் விழும், உலக லெவலில் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிறனால ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஃபோக்கஸ் இப்போ ட்ரம்ப் மேலே தான் இருக்குது. அடுத்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை. 8th பே கமிஷன் சேலரி கால்குலேட்டர்ன்ற பேரில் வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு மோசடி வந்துட்டு இருக்கு. ஸ்கேமர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 8th பே கமிஷன் ரிவைஸ்டு சேலரி ப்ரிவ்யூ, அதாவது உங்களுக்கு என்ன சேலரி வரும்னு தெரிஞ்சுக்கணுமா, அஃபிஷியலான கால்குலேட்டர் லிங்க் இதுதான், இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஏபிகே ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணும்படி சொல்கிறாங்க. இந்த ஏபிகே ஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்கல்ல, அப்படி அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இல்லை அப்படின்னா ஒரு ஏபிகே ஃபைல் அப்படிங்கிறது வெளியிலிருந்து ஒரு ஃபைலை கொண்டு வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் இந்த ஏபிகே ஃபைல். ஸோ இந்த ஏபிகே ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் 8th பே கமிஷனில் எவ்வளோ சேலரி வரும் அப்படிங்கிறதையோ பென்ஷன் எவ்வளோ வருங்கிறதையோ கால்குலேட் பண்ணுற கால்குலேட்டர் கிடையாது, அது ஒரு மால்வேர். அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் எஸ்எம்எஸ் அவங்களால படிக்க முடியும், உங்கள் பேங்க் ஓடிபியை அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும், உங்கள் பர்சனல் டேட்டாவை கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா மாதிரியான திருட்டு வேலைகளையும் அவங்களால செய்ய முடியும். அதனால எக்கு தப்பா வரக்கூடிய எந்த ஒரு லிங்கையும், நீங்க நம்பாத எந்த ஒரு லிங்கையும், ஆதாரம் இல்லாத எந்த ஒரு லிங்கையும், அதிகாரப்பூர்வமா வராத எந்த ஒரு லிங்கையும் தயவு செஞ்சு கிளிக் பண்ணாதீங்க. அதுல செய்ய சொல்றதை தயவு செஞ்சு செய்யாதீங்க. கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு துறை தரப்புல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி நாங்க எதுவுமே மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு நாங்க பண்ண மாட்டோம், எந்த ஒரு ஏபிகே ஃபைல்ஸையும் அனுப்பி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம், அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே வெப்சைட்ல தான் இருக்கும், அதனால அதை நம்பி நீங்க ஏமாந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் சொல்லியிருக்காங்க. சைபர் ஃப்ராட்ஸ் உங்க பணத்தை டார்கெட் பண்றதுக்கு ரொம்ப கவனமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெவர் டூ தட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் தரப்புல இருந்து மக்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அட்வைஸ். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை உங்க வீட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.